கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த லைவ் வீடியோ வழியாக உங்களை பார்க்கிறது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். It gives me a great joy to see you through this live video. Hallelujah. ஒவ்வொரு வேளைக்கிழமையும் இயேசுவோடு நேரம் என்று சொல்லி ஆண்டவருடைய பல சத்தியங்களை பரிசுத்த ஆவியாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, கடந்த 2 வாரங்களாக ஆவியானவருடைய 3 அனுபவங்கள் என்பதை தலைப்பின் கீழே ஆவியானவர் நமக்கு கற்றுக்கொண்டு வருகிறார். ஹalleluya. முதலாவதாக ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுகிறது ஒரு அனுபவம், receiving the Holy Spirit, one experience. number 2, இரண்டாவது the filling of the Holy Spirit, ஆவியில நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம். இரண்டாவது அன்பானவர்களே, இன்றைக்கு 3வது அனுபவமாக ஆவிக்குள்ளாக மாறுகிற அனுபவம் அல்லது ஆவியானவரோடு இசைந்திருக்கிற அனுபவம். அன்பானவர்கள், வேதத்துல பாருங்க, மத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து இப்படி யோவான் ஸ்நானகன் இப்படியாக சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்றாரு? எனக்கு பின்பு ஒருவர் வருகிறார், அவர் உங்களுக்கு அக்கினினால பரிசுத்த ஆவி அக்கினினால உங்களுக்கு அபிஷேகம் கொடுப்பார் என்று ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று வேதத்துல சொல்லப்ப he will baptize you with the Holy Spirit. ஆவியானவர்னால உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று பரிசுத்த வேதத்துல யோவான் ஸ்நானகன் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு சொன்னதை இந்த இடத்துல பார்க்க. அன்பானவர்களே, 3வது அனுபவம் indwelling of the Holy Spirit. Hallelujah. ஆவியானவரோடு கூட இசைந்து இருக்கிறது அல்லது ஆவியானவரோடு கூட ஒருமனமா இருக்கிறது. அன்பானவர்களே, அதற்கு பெயர் தான் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானம் என்று சொல்லப்படுகிறார். ஞானஸ்தானம் என்ற வார்த்தை அந்த கிரேக்க பதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா முழுகுதல் என்ற அர்த்தம். டு டீப் முழுகுதல் என்ற அர்த்தம். அன்பானவர்களே, இந்த மாலையில் இந்த செய்தி கேட்கிற அன்பான சகோதரனே, தேவனுடைய ஊழியர்களே, 3வது ஆவியானுடைய ஊழியம் பல அனுபவங்கள் இருக்கிறது. ஆனா ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். 3வது ஒரு அனுபவம் என்று சொன்னா ஆவியில மூழ்கிறது. ஹalleluya. To deep in the Holy Spirit, ஆவியானவருக்குள்ள முழுக்கப்படுதல், ஆவியானவருக்குள்ள நடக்கப்படுதல், ஆவியானவருக்குள்ள உள்ள இருக்கிற அனுபவம். அன்பானவர்களே, வேதத்துல நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா ஆவியோடு பிறந்தது ஆவியா இருக்கும், மாம்சத்தில் பிறந்தது மாம்சமா இருக்கும் என்று யோவான் 3:5 நம்ம பார்க்க முடியும். அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்கிற அன்பான சகோதரி, இந்த கடைசி காலத்துல நம்ம கேட்க வேண்டியதெல்லாம், நம்ம ஆசைப்பட வேண்டியதெல்லாம் to dip in the Holy Spirit, to dip the greater experience in the Holy Spirit. ஆவியானவரோட கூட இந்த முழுகுதல் அனுபவத்துக்குள்ள வரணும். அன்பானவர்களே, வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல ஆவியானவர் அவர்களை தூக்கி சென்றதாக, ஆவியானவர் அவர்களை வேற பட்டணத்திலிருந்து வேற இடத்துக்கு கொண்டு போனதாக வேதத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. உதாரணம், எசேக்கியேலை பத்தி பாருங்க. நிறைய ஆவியில என்னை கொண்டு போனார், ஆவியானவர் வனாந்திரத்துக்கு கொண்டு போனார், ஆவியானவர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார், பல அனுபவத்தை சொல்லுகிறார். அதே பிலிப்பியோடைய வாழ்க்கையில அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஆவியானவர் உடனடியாக வேற பட்டணத்துக்கு கொண்டு போகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த செய்தியை கேட்கிற அன்பான சகோதரி, ஆவியானவருடைய 3வது அனுபவம் ஆவிக்குள்ளாக மாறுகிற அனுபவம். அன்பானவர்களே, ஹalleluya. மாம்சத்தை மறந்து, உலகத்தை மறந்து, நம் வீட்டை மறந்து சில நேரத்தில் ஆவிக்குள்ளாக மாற்றப்பட அனுபவம். இந்த அனுபவத்தை தான் பக்தனாகிய யோவானுக்கு ஆண்டவர் பத்மோ தீவுல கொடுத்தா. வெளிப்படுத்துதல் 1:10 சொல்றா, கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளாக மாறினேன். ஹalleluya. I was in the spirit on the Lord's day. கர்த்தருடைய நாளில் ஹalleluya ஆவிக்குள்ளாக மாறிவிட்டேன் என்று சொல்ல. என்ன சரீரம் பூமியில இருந்தாலும் ஆவியானவரோடு கூட ஒரு ஐக்கியம், ஆவியானவரோடு கூட பறக்கிற ஒரு அனுபவத்துல அவர் போனார் என்று சொல்லுகிறது. 1ஆம் அதிகாரத்துல சொல்றா, 4ஆம் அதிகாரத்திலேயே 2-3 வசனத்துல சொல்றா, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாக மாறும் போதோ பரலோகம் எனக்கு கண்டது, பரலோக அனுபவங்கள் எனக்கு கிடைத்தது, கடைசி காலத்துல என்ன நடக்கும் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்படுகிறது. அன்பான ஊழியர்கள், இந்த கடைசி நாட்களிலே தேவன் உங்களையும் என்னையும் பயன்படுத்துகிற ஒரு காலம் என்று சொன்னால் ஆவியானவரோடு கூட இசைந்து இருக்கிறது, ஆவியானவரோடு கூட இருக்கிறது. ஹalleluya. வேதத்துல ஒரு வசனத்தை 2-3 வசனத்தை சுட்டி காட்டுறோம் பாருங்க, எவ்வளவு அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. நீங்க பாருங்க, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லுகிறது, கர்த்தரோடு கூட இருக்கிறவன், கர்த்தரோடு கூட ஒரு ஆவியா இருக்கிறார். The people who
are with the Lord, he is in the one spirit. கர்த்தரோடு அவரும் ஆவியானவரும் கடவுளும் அவனும் தேவ ஆவியும் அவனும் என்று வேதத்தில் சொல்லு. அவர் கர்த்தரோடு கூட ஒரு ஆவியா இருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு காட்டிக் கொடுக்கிற அன்பானவர்களே, இந்த மாலை வேளை நம்ம அறிஞ்சுக்கொள்ளணும். இன்றைக்கு கடைசி நாட்களில் நம்ம எதை கேட்கிறோமோ இல்லையே, ஆவியானவரை கேட்கணும். இந்த டீப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், வாக்கிங் வித் த ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவரோட நடக்குது, ஆவியானவர் அச்சாரத்தோடு கூட இருக்குது, ஆவியானவர்னால முத்திரப்படப்படுகிற ஒரு அனுபவம் தான் இந்த மூன்றாவது அனுபவம். என்ன? ஆவிக்குள்ளாக மாறுகிற அனுபவம், ஆவியில மிதக்கிற அனுபவம், ஆவிக்குள்ளாக இருக்கிற அனுபவம். அன்பானவர்களே, இதெல்லாம் கண்டு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல அருமையாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பாருங்க, 2 கொரிந்தியர் 5:16 சொல்லுகிறார், இனி ஒரு காலமோ ஒரு நேரமோ இனி நாங்கள் யாரும் மாம்சத்தில் அறிவதில்லை என்று, I will no more I will see the flesh. இனி மாம்சத்தில் இருக்கிறத நான் பார்க்கவே மாட்டேன் என்று சொல்ற காரணம் என்ன? ஆவியானவர் வந்துட்டதுனால அவருடைய செயல் ஆவியானவருக்கு உகந்ததாக, அவருடைய நடக்கை ஆவியானவருக்கு உகந்ததாக, அவருடைய பேச்சு ஆவியானவருக்கு உகந்ததா இருந்தது. அன்பானவர்களே, ஆவியானவர் நீங்களும் ஒன்றாய் மாறுவார். அதுதான் ஒரு ஊழியர் பாடும்போது இப்படிதான் சொல்லுகிறாரு, நீ வேறு நான் வேறு அல்ல, ஹல்லேலூயா, நாம் இருவரும் ஒருவர் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த மூன்றாவது அனுபவம் மகிமையான அனுபவம். This is the experience, a glorious experience. We are walking with the Holy Spirit. ஆவியானவரோடு கூட நடக்கிற அனுபவம் அது மகிமையா இருக்கும். அன்பானவர்களே, கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். 1 கொரிந்தியர் 15:50 சொல்லுகிறது, மாம்சமோ தேவனுடைய ராஜ்யத்தில் சுகந்தரித்துக் கொள்ள முடியாது. இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அன்பானவர்களே, யோவான் ஸ்நானகன் சொன்னதை நினைவு கூறுங்க, எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், அவர் உங்களை அக்கினினாலோ பசுத்தாவினாலோ அவங்களை ஞானஸ்தானத்துக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம உலசாரி தண்ணில ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோம், ஆவியானுடைய ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அது என்ன? நானும் ஆவியானவரோ, அவருடைய ஆவியும் என்னுடைய ஆவியும் ஒன்றாய் இணைக்கும் போதோ தேவன் மகிமையான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இனி கடைசி நாட்களிலே இனி மாம்சத்தை நம்பாதீர்கள், மாம்சத்தை நம்பி ஊழியம் செய்யாதீர்கள், மாம்சத்தை நம்பி எதுவும் பேசாதீர்கள். நானும் ஆவியானவர் சொல்லுகிறதை செய்யுங்கள், ஆவியானவர் சொல்லுகிறதற்கு கீழ்ப்படிங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆவியானவரோடு அது அப்போஸ்தலர்ல பவுல் சொன்னதை போல கர்த்தரோடு இருக்கிறவன் அவரோடு ஒரு ஆவியா இருக்கிறான். One who is with the Lord, he is in the one spirit. Is one who is with the Lord. கர்த்தரோடு கூட அவரோடு கூட இருக்கிறவன் அவருடைய ஆவியோடு ஒன்றா இருக்கிறான் என்று பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எனவே இந்த வார்த்தையை நம்புவோம், விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாங்க. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். Thank you Lord. ஹல்லேலூயா. ஆவியானவரே, நீங்களும் நானும் ஒண்ணா இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. எங்க இனி மாம்சம் கிரியை செய்யக்கூடாதப்பா, இனி எங்களுக்குள்ள இருக்கிற சுயம் கிரியை செய்யக்கூடாதப்பா. இயேசுவின் நாமத்துல ஆவியானவரே, தேவனே, இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொருவரோடு கூடப்பா நீங்கள் இடைப்படுங்க, நீங்க பேசுங்க ஆண்டவரே, நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். இதை பார்த்த கேட்ட யாவர் மீது ஆவியானவர் பொழுந்தருளுவீராக, ஊற்றப்படுவதாகப்பா. தேவ ஆவி, உன்னதத்தின் ஆவி, ஓராபா சந்தராபா கபா, ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஜனங்களுக்குள்ள கிரியை செய்வீராக. இனி மாம்சமாய் மனசு சொல்லுகிறபடி, சிந்தை சொல்லுகிறபடி நாங்கள் வாழ மாட்டோம். எங்களையும் குடும்பத்தையும் ஊழியத்தை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தரோடு கூட இருக்கிறவன் அவரோடு கூட ஒரு ஆவியா இருக்கிறார். One who is with the Lord is in one spirit. Hallelujah. இந்த வார்த்தையை நம்புங்க. ஆவியானவரோட டீப்பர் கனெக்ஷன் with the Holy Spirit. ஆவியானவர் நெருக்கமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.